ஒரு அற்புதமான வலிமையான கலாச்சாரத்தை பின்னணியாக கொண்டவர்கள். என்ன சார் பிரச்சனை? எனக்கு பிடிச்ச மாதிரி கணவனோ அல்லது எனக்கு பிடிச்ச மாதிரி மனைவியோ இல்லை, அவங்க கிட்ட நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது எப்படி? உடம்புல நம்ம இயக்கக்கூடிய காற்றுகள் இருக்கு. ஒவ்வொரு சக்கராவுக்குமே சாப்பாடுன்னு ஒன்று தேவைப்படுது. அவங்க மட்டும்தான் தன்னுடைய பெற்றோர்களிடம் உறவு சரியில்லாத நிலையில் தொடர்வார்கள். அற்புதமான பரிகாரம் என்ன செய்தாலும் அங்க மாற்றத்தை பார்க்கவே முடியாது. கடன் கொடுக்கிறவங்க, கடன் வாங்குறது சம்பந்தமான நண்பர்கள், அது மாதிரி தொடர்புகளாக மட்டுமே அவனுக்கு ஏற்படும். குறை உனக்குள் உருவாகிவிட்டது என்பதுதான் உண்மையான அர்த்தம். அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான புண்ணிய பூமியான பழனியில் போகர் சித்தாந்த சபை இயங்கி வருகிறது. இச்சபையில் சமுதாயத்தில் பெருகி கிடக்கும் உடல் நோய், மனக்கவலை, குடும்பத்தில் அமைதியின்மை, பொருளாதார தடை இவை அனைத்துக்கும் சித்தர்கள் அருளிய சிறப்பான பயிற்சி முறைகளை கொண்டு தீர்வு அளித்து வருகிறார் முனைவர் போகர் வசீகரன். பல பேர் இவர் நடத்தும் பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு தங்களது வாழ்வில் சிக்கல்கள் இன்றி சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்பதிவு மூலம் மிக குறைந்த நபர்களுக்கு மட்டுமே இந்த பயிற்சியை அவர் நடத்தி வருகிறார். ஒரே நாள் பயிற்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை பலர் அடைந்திருக்கிறார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு பரிகாரம் மட்டுமல்ல, பயிற்சியும் தான் என்பதை உறுதியாக சொல்லி வருகிறார். எல்லோரும் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக தான் கண்டறிந்த பயிற்சி முறைகளால் பலரது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். நாள்பட்ட நோய்கள் நீங்கவும், நோய் வராமல் எதிர்ப்பு சக்தியுடன் ஆரோக்கியமாக வாழவும் அரிய முத்திரைகளை சொல்லித் தருகிறார். மனிதன் தன் வாழ்வில் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று முயன்று வருகிறார். இந்த பயிற்சியால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறார். சொல்வதோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்தியும் வருகிறார். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சகலம். உலகெங்கும் உள்ள நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரனின் அன்பு வணக்கங்கள். மனிதனா பிறந்தாலே அவனோடு ஒட்டி பிறந்த சில குணங்களில் ஒன்று விமர்சனம் செய்வது. நம்மெல்லாம் ஒரு அற்புதமான கலாச்சாரத்தை பின்னணியாக கொண்டவர்கள். நம்ம பாரத தேசத்தை சேர்ந்தவங்க, குறிப்பாக தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்கள். ஒரு அற்புதமான வலிமையான கலாச்சாரத்தை பின்னணியாக கொண்டவர்கள். நமக்கு இயற்கையை நேசித்தும் பிற உயிர்களை நேசித்தும் பழகியவர்கள். ஆனா சமீபமா பாருங்களேன், விமர்சனம் செய்யறதுங்கிறது நம்முடைய பிறவி குணங்களில் ஒன்று போல மாறிடுச்சு. என்ன சார் பிரச்சனை? குழந்தைய பார்த்தா குழந்தைய தப்பு பண்றான், குழந்தைய எப்படி வளர்க்கணும், இது ஒரு வகையான பார்வை. பெத்தவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும், கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் எப்படி இருக்கணும், குடும்பத்துல எப்படி நடந்துக்கணும், தொழில் பண்ற இடத்துல எப்படி நடந்துக்கணும், இதை பத்தியெல்லாம் 100 கணக்கில் புத்தகங்கள் வந்துருச்சு. 100 கணக்கில் அறிவுரைகள் சொன்னவங்க வந்துட்டாங்க. நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம். ஒருத்தரை நல்வழிப்படுத்துறதுக்காக நாம சொல்லக்கூடிய ஆரோக்கியமான வார்த்தைகள் நல்ல விஷயம். ஆனா உண்மையிலேயே அதுதான் உண்மையா? எனக்கு பிடிச்ச மாதிரி என் பையன் நடந்துக்க மாட்டேங்கிறான், என் பையனை திருத்துறதுக்காக நான் புத்தி சொன்னேன். எனக்கு பிடிச்ச மாதிரி கணவனோ அல்லது எனக்கு பிடிச்ச மாதிரி மனைவியோ இல்லை, அவங்க கிட்ட நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது எப்படி அப்படிங்கிற அறிவுரையை நான் ஏத்துக்கிட்டேன். பெத்தவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும், இல்லை பெத்தவங்ககிட்ட பிள்ளைகள் எப்படி நடந்துக்கணும், இப்படியெல்லாம் சில ஃபார்முலா, அந்த ரூல் எல்லாம் இருக்கே, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு? இப்படியெல்லாம் கூட உங்களுக்கு கேள்விகள் வரும். கொஞ்சம் அப்படியே நம்ம கலாச்சாரத்தோட ஆணி வேற தொடுவோமா? இப்போ நம்ம உடலியலை முதல்ல தெரிஞ்சுக்கோங்களேன். நம்ம உடம்புல சக்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, மூலாதாரம் முதல் சுவாதிஷ்டானம் வரைக்கும். உடம்புல 77,000 நாடிகள் இருக்கு. உடம்புல நம்ம இயக்கக்கூடிய காற்றுகள் இருக்கு. இத்தனை நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. ஒவ்வொரு உறுப்புகள், அதுல ராஜ உறுப்புகள்னு சில வேலை செய்து நமக்காக. என்ன சார்
விமர்சனம் பண்றத பத்தி பேசுனீங்க. யாரையும் குறை சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. இதெல்லாம் நம்முடைய அடிப்படை குணமா மாறிருச்சுன்னு சொன்னீங்க. திடீர்னு எங்க சக்ராஸுக்கு போனீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு வித்தியாசமான கருத்து. சற்று அமைதியான மனசோட இருந்து கேட்கிறவங்களுக்கு தான் இது புரியும். என் பிள்ளை தப்பு பண்ணா, நான் கண்டிச்சேன். எனக்கு உரிமை இருக்கு. அவன் இனிமே தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கு. என் பிள்ளைய எப்படி வளர்க்கணுங்கிற ரைட்ஸ் என்கிட்ட இருக்கு. இது பெத்தவங்களுடைய பார்வை. எங்க அப்பா, அம்மா என்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் சரியில்ல. எங்க அப்பா, அம்மா இப்படி நடந்திருந்தா நல்லா இருக்கும். எங்க அப்பா, அம்மாவோட குணம் எனக்கு பிடிக்கல. இது பிள்ளைகளுடைய பார்வை. என் கணவர் இப்படி, என் மனைவி இப்படி, என் உறவுகள் இப்படி, நான் வேலை பார்க்குற இடம் இப்படி. இதெல்லாம் நாம பார்க்குற இன்னொரு பக்க பார்வை. இதெல்லாம் ஏன் சார் முதல்ல நடந்துச்சு? என்னைக்காவது அதை யோசிச்சிருக்கீங்களா? நீங்க உட்கார்ந்து ஒவ்வொருத்தருக்கும் அட்வைஸ் பண்ணி மாத்துறதுக்கா இந்த பிறவி எடுத்திருக்கீங்க? ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாருங்க. உங்க முன்னாடி இருக்க பிள்ளைகளை, கணவரை, மனைவிய, பெத்தவங்கள, சமுதாயத்துல இருக்க உறவுகளை, வேலை பார்க்குற இடத்துல இவங்களையெல்லாம் மாத்தி மாத்தி அட்வைஸ் பண்ணி திருத்துறதுக்கா இந்த பிறவி உங்களுக்கு? அடடா! அப்ப எங்க தப்பு பண்றோம்? எந்த இடத்துல நமக்கு புரிதல் மிஸ் ஆச்சு? அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான உண்மை உங்களுக்காக நம் போகர் சித்தாந்த சபையின் மூலமாக ஒரு தெளிதல். இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. நம் அகத்தில் என்னவோ அதுதான் புறத்தில் குணமாக வெளிப்படும், சம்பவங்களாக வெளிப்படும். இதைத்தான் பெரியவங்க சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. இதை யாரும் அவ்வளோ ஆழமா யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. எண்ணம் போல் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. இதெல்லாம் வார்த்தையா படிச்சு ஆமா ஆமா ஆமான்னு தலையாட்டிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஒரு மனிதனுடைய எண்ணம் தான் வாழ்க்கைன்னு. அதுக்கான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. ஒவ்வொரு மனிதனுக்கும், ஆறறிவு கொண்ட மனிதனுக்கு மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை, சகசிரதளம் வரைக்கும் 7 சக்கராஸ்ங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும். அதனுடைய வேலை என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. மூலாதாரம் என்ற ஒன்று, இப்ப நமக்கு எப்படி 3 வேளை சாப்பாடு முக்கியமோ அதே மாதிரி ஒவ்வொரு சக்கராவுக்குமே சாப்பாடுன்னு ஒண்ணு தேவைப்படுது. காலையில 6 மணியிலிருந்து 6:45 வரைக்கும் மூலாதாரத்துக்கு 600 மூச்சு காற்றுகள் போனா தான் அந்த மூலாதாரம் ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒருவேளை இந்த மூலாதார சக்கரத்துக்கு காலை நேரத்தில் அந்த 3/4 மணி நேரத்தில் போக வேண்டிய மூச்சு காற்றுகளுடைய அளவு குறைகிறது அப்படின்னா என்னையா நடக்கும்? அவங்க மட்டும்தான் வாழ்க்கை மேல பிடிப்பே இல்லாம புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுங்க, நான் இப்படி கஷ்டப்படுறேங்க, என்னால முடியலைங்க, எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க, என்னால இந்த கஷ்டத்தை சமாளிக்க முடியல, வாழ்க்கையே வெறுத்து போச்சு, வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சிருச்சு. இந்த வார்த்தைகள் எல்லாம் யார்கிட்ட இருந்து வருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மூலாதாரம் என்ற சக்ரா காலையில 6 மணியிலிருந்து 6:40 வரைக்குமான நேரத்தில் அதற்கான சுவாச எண்ணிக்கையான 600ஐ முழுமையாக பெறவில்லை என்றால் அவங்க தான் இப்படிலாம் புலம்புவாங்க. ஆச்சரியமா இல்ல? அதே மூலாதார சக்கரத்திற்கு அந்த மூச்சு காற்று சரியான அளவில் போகவில்லை என்றால் என்ன பிரச்சனையாகும்னு கேளுங்க. அவங்க மட்டும்தான் தன்னுடைய பெற்றோர்களிடம் உறவு சரியில்லாத நிலையில் தொடர்வார்கள். மூலாதாரத்துக்கு மூச்சு சரியா போகல, மூலாதாரம் ஆரோக்கியமா இல்லாதவங்களை எல்லாம் பாருங்க, அவங்க பெத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பெத்தவங்களோட உறவு சரியாவே இருக்காது. ஒரு மனக்கசப்பிலே தான் இருந்துகிட்டு இருக்கும். அவங்கள என்ன பண்றேன்னு தெரியல, ஒரு குழப்பத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. பெத்தவங்களை எப்படி சரி பண்றது, பெத்தவங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்டா பிடிக்குமா, இப்படிங்கிற பேச்செல்லாம் யாருகிட்ட வரும்னா மூலாதாரம் சரியாக இயங்காதவர்களிடம் மட்டும்தான் இந்த வார்த்தை வரும். இது ஆச்சரியமா இருக்கே. அதையே இன்னொரு தகவலையும் தெரிஞ்சுக்கோங்க. அதற்கு மேலாக உள்ள சுவாதிஷ்டானம் தனக்கான மூச்சு காற்றினை சரியாக பெறவில்லை என்றால் அவர்கள் பிள்ளைகளை நினைத்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என் பிள்ளை சரியில்லை, என் பிள்ளை நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறேன், என் பிள்ளை எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கல, அப்படி இப்படின்னு இந்த குறையெல்லாம் யார் சொல்லுவான்னா சுவாதிஷ்டானம் சரியாக இயங்கவில்லை என்றால். யோசிச்சு பாருங்க. இப்போ உங்க பெத்தவங்க உங்ககிட்ட நடந்துக்கிற விதம் சரியா இல்லைன்னா குறைய அவங்களை பார்த்து சொல்லுவீங்களா, இல்ல உங்க சுவாதிஷ்டான சக்கரத்தை சரி பண்ணணும்னு யோசிப்பீங்களா? உங்க பிள்ளைகள் உங்களுக்கு பிடித்த மாதிரி நடக்கல, சேட்டை பண்றாங்க, இல்ல தப்பு பண்றாங்க, இல்ல தவறான வழியில போறாங்க, இல்ல என் மனசை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா
உங்களுடைய அகப்பகுதியில் உள்ள மூலாதாரம் சரியான, புறப்பகுதியில் உள்ள அவங்க சரியாவாங்கங்கிறது சரியா, இல்ல அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தனை அற்புதமான பேச்சாளர்கள், எத்தனை அற்புதமான ஆன்மீக பெரியவர்கள், அற்புதமான பரிகாரம் என்ன செய்தாலும் அங்க மாற்றத்தை பார்க்கவே முடியாது. இங்க சரி பண்ணா அங்க நடக்கும். இப்பவும் திரும்ப ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துறேன். எண்ணம் போல் வாழ்க்கை. என்ன சார் அப்படி எண்ணத்துல இருக்கு? எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்க என் பையன் நான் சொன்னபடி கேட்கணும்னு நினைக்கும் பொழுது உங்களுடைய மூலாதாரம் ஸ்ட்ராங்கா இருந்தா நீங்க சொன்னதை அவர் கேட்பார். கேட்கும்படியான சூழல் உருவாகும். ஒருவேளை உங்களுடைய மூலாதாரம் சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் வெளியே எடுபடாதுங்கிறதா உண்மை. யோசிச்சு பாருங்க. இப்பதான் இந்த இடத்துல நம்ம உடலை பற்றிய அறிவு நமக்கு வர வேண்டியதா இருக்கு. ஒருவேளை ஒரு மனிதனுக்கு மணிபூரகம் என்று சொல்லக்கூடிய சக்கரம் சரியானபடி இயங்கவில்லை என்றால் எப்ப பார்த்தாலும் கடனை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா கடன் கொடுக்கிறவங்க, கடன் வாங்குறது சம்பந்தமான நண்பர்கள், அது மாதிரி தொடர்புகளாக மட்டுமே அவனுக்கு ஏற்படும். கடன் யாருக்கிட்ட வாங்கலாம், நண்பா யார்கிட்ட கடன் வாங்கலாமா, நண்பா இங்க வந்தீங்கன்னா ஒரு இடத்துல கடன் கொடுப்பாங்க, வட்டி கட்டிட்டியா, இந்த மாதிரி எதிர்மறையான வார்த்தைகளும் எதிர்மறையான வார்த்தைகளை தூண்டிவிடக்கூடிய தொடர்பும் எப்ப வரும் அப்படின்னா மணிபூரக சக்கரம் சரியாக இயங்கவில்லை என்றால். யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க மத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா, இல்ல உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த மாய சக்கரங்களை சரி பண்ணி உங்க வாழ்க்கையை அற்புதமா வாழ்வீங்களா? யோசிச்சு பாருங்க. எல்லாரும் எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி செய்யறாங்களான்னு யோசிச்சு பாருங்க. இப்பவும் தெளிவான ஒரு அற்புதமான பார்வை. பிறரை விமர்சனம் செய்வதை முதலில் நிறுத்துங்கள். பிறரை குறை சொல்லி கொண்டிருப்பதை முதலில் நிறுத்துங்கள். அப்படியே உள்ள திரும்பி உங்களுடைய ஆதாரங்கள் என்று சொல்லக்கூடிய சக்கராசில் இருக்கக்கூடிய குறைய கவனிங்க. எவர் ஒருவர் தன்னுடைய உடலில் உள்ள சக்கரங்களுடைய இயக்கத்தை, அதனுடைய ஆரோக்கியத்தை சரிவர கவனித்து சரியானபடி இயக்கத் தெரிகிறாரோ அவர்கள் தன் வாழ்க்கையை தனக்கு பிடித்ததை போல் வாழ்கிறார்கள். கவனிச்சுக்கோங்க. என்னங்க அப்ப எங்க அப்பா அம்மாவுக்கிட்ட நான் நல்ல விதமா பேசணும்னு நினைக்கிறதும் அவங்ககிட்ட அட்வைஸ் பண்றது தப்பா? என் பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்றது தப்பா? ஒரு மாணவன் தவறு செய்தால் ஆசிரியர் கண்டிக்கிறது தப்பா? இது உங்களுடைய பார்வை. நான் சொல்றது அப்படியே உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை சரி செய்து விட்டால் இதற்கான அவசியமே வராது அப்படின்னு நான் சொல்றேன். ரெண்டையும் தனித்தனியா பாருங்க. பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்றது தவறா சரியாங்கிறத தாண்டி உள்ள இருக்கக்கூடிய மூலம் சரியாகிவிட்டால் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ண வேண்டிய சூழலே வராதுங்கிறத நினைவுபடுத்துங்கன்னு சொல்றேன். பிறரை குறை சொல்ல தொடங்கிவிட்டால் குறை உனக்குள் உருவாகிவிட்டது என்பதுதான் உண்மையான அர்த்தம். அப்ப குறையை இங்க சரி பண்ணுனா குறை சொல்வதற்கான, குறையாக பார்ப்பதற்கான சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில வராதுங்கிறதா உண்மை. சற்று தெளிவாக யோசிச்சு பாருங்க. இதுக்கு பின்னால் இருக்கிற உண்மை உங்களுக்கு புரியும். மீண்டும் ஒரு அற்புத தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். குருவே சரணம். சார் வணக்கம், நான் ஜெயஸ்ரீ. சார் நான் யூடியூப்பில் உங்களுடைய பதிவை பார்த்து தான் நான் இங்கே வரணும்னு நினச்சேன். என்னோடய அம்மா கிட்ட இதை சொன்னப்போ அவங்களோட ஒரு அனுபவத்தை சொன்னாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஒரு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இங்கே அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டாங்களாமா. அங்கே ஒரு 5 வருஷம் முன்னாடி வந்து எடுத்துட்டேன் அப்படின்னாங்க. எடுத்துகிட்டு இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. குழந்தை ஒரு வறுமை நிலையில் இருந்துட்டு அவங்க வந்து ஒரு நல்ல நிலைமையில் வந்து 2 குழந்தைங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ அவங்க 2 பேரும் புட்டபர்த்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப செழிப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இது ஒன்று முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன, அதாவது ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸும் இருக்குது, ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸும் இருக்குது, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸும் இருக்குது. எனக்கு தனஞ்சய தந்திரா கிளாஸ் லாஸ்ட் மந்த் அட்டன் பண்ணினேன்.
அதாவது ஒரு வெர்ஷன் 2.0 மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு வாழ்க்கையில் நமக்கு ஒரு ஹோப் இல்லாத மாதிரி போகிற டைமில் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தார், இவ்வளோ தைரியமான ஒரு லேடி இந்த பயிற்சிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீ இந்த டெய்லி பயிற்சியெல்லாம் பண்ணுறதை பார்த்து இப்போ எனக்கு ஹோப் இருக்குது, நீ பழையபடி ஆயிடுவ அப்படின்னு சொல்லி ஹோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பித்ருக்களுக்கு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் பித்ருக்களோட இது இருக்குது, தோஷம் இருக்குது, நீங்கள் ஆற்றுல போய் முங்கிட்டு குடும்பமாக 3 பேர் தலையே சேர்த்த முடியாது. நானும் என் ஹஸ்பண்ட் வேணால் போல, என் பையன் வரவே மாட்டான் இந்த விஷயத்துக்கெல்லாம். இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப யோசனையாகவே இருந்துகிட்ருக்கும். சொல்லி பார்த்து அது நடக்கவே இல்லை. 5 வருஷமாச்சு, நடக்கவே இல்லை. இப்போ அது ஒரு ஹோப்பாக இருக்குது, நம்ம இதெல்லாம் பண்ணும்போது சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்பாக இருக்குங்க சார். தேங்க்யூ.